ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப்பில் வருவான்னு ஒரு காமெடி வசனம் இருக்குது. ஆவணி மாதம் பிறந்து விட்டது. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் விசேஷம். அன்றைக்கி ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததே மிகுந்த சிறப்பு. இன்றைக்கி சென்னைக்கு அருகே இருக்கும் ஞாயிறுங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் பெயரால் இருக்கும் ஞாயிறுங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலை பக்தி செய்யலாம். தாமரை மலரில் சுயம்புவாக எழுந்தவர் சுவாமி. அதனால் புஷ்பரதேஸ்வரர்னு சிவபெருமானுக்கு பேர். அம்பிகை பேர் சொர்ணாம்பிகை. கோவில் தெற்கு நோக்கி தெற்கில் 5 நிலை ராஜகோபுரம் உண்டு. ஆனால் கொடிமரம், பலிபீடம், ரிஷபம் எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்கும். சுவாமி பேர் புஷ்பரதேஸ்வரர். மிக சிறிய மூர்த்தி. சுவாமிக்கு எதிர ஆகம விதிப்படி சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல சூரிய பகவான் இருப்பார். ஆனால் அந்த அர்த்த மண்டப சுவரில் புடைப்பு சிற்பமாக 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் வர்ற மாதிரி சிற்பம் வரையப்பட்டிருக்கும். புடைப்பு சிற்பம் இருக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை 108 சங்கால் இந்த சூரிய பகவானுக்கு அபிஷேகம் செய்வாங்க. கோவிலுடைய தல மரம் நாகலிங்க மரம். 600 ஆண்டுகள் பழமையான மரம். ஆனால் பூ தாமரை பூ. கிழக்கு பக்கத்தில் நல்ல குளம் உண்டு. அந்த குளத்தில் தாமரை மலர்கள்லாம் உண்டு. இங்கே அன்னதானம்லாம் சிறப்பாக நடைபெறும். சோழர் காலத்து கோவில். முழுமையாக கட்டட அமைப்பு மூடாமல் அழகாக அதை ஒரு பெரிய தோட்டங்களுக்கு நந்தவனத்துக்கு மத்தியில் அழகான கோவிலாக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. தொண்டை மண்டலத்தை சார்ந்த நவகிரக கோவிலில் இது ஞாயிறுக்குரிய கோவில். மிகவும் சிறப்பான இந்த கோவிலில் அம்மா பேர் சொர்ணாம்பிகை. அவள் தனி சன்னதியில் இருக்கா. ஞாயிறு தலத்தில் சித்திரை மாதம் முதல் 5 நாள் சூரிய பகவான் சுவாமி அம்பாள் பாதத்தில் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே படுவது மிகவும் விசேஷம். இது மிகவும் சிறப்பான கோவில். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர். சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் 4 ஒருத்தர். சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பர். இது நிறைய சிறப்புகள் கொண்ட வயல்வெளிகள் சூழ்ந்த ஞாயிறு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் புஷ்பரதேஸ்வரர். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்தது சிறப்பு. காணும் கடவுள், கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான். அவரால் தான் இந்த பூமி உயிர்கோளமாக இருக்கிறது. நம்ம ஊர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்தியா அமைஞ்சிருக்கிறதுனால தான் வண்ணமிகு மலர்கள், வாசனைமிகு பூக்கள், சுவைமிகு காய்கள், சாறுமிகு கனிகள் கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் நம்ம சூரியனுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் முக்கியமான காரணம். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை காப்பாய் போற்றி, தழைக்கின்ற உயிரிற்கெல்லாம் துணைக்கரம் தருவாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியை போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே ஞாலமே நாயகன் வடிவை போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. சூரிய பகவானே உன்னை வணங்குகிறேன். ஞாயிறு தலத்தில் இருக்கும் சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன்.